சொல்கிறார்கள், ஃபல் யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராத மக்களிடத்திலே இப்ப நான் சொன்ன செய்தியெல்லாம் போய் சொல்லிருங்க அப்படின்றாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை! நான் சொன்னதெல்லாம் சொல்லிருங்க. இப்போ உங்களுக்கு அதே வார்த்தையை சொல்கின்றேன். இந்த அரபாவில் உங்களுக்கு சொன்ன இந்த செய்திகளை எல்லாம், இந்த ஹஜ்ஜுக்கு வந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் அதை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். அது உங்கள் மீது கடமை. இந்த கடமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முறைக்கும் எத்தி வைத்திருக்கிறார்கள். நாம் நம்மிலிருந்து அடுத்த சந்ததிகளுக்கு இதை கடத்த வேண்டும். நல்ல செய்திகள் எதுவாக இருந்தாலும், அதாவது பல்லிகு அன்னி வலவு ஆயத்தன், என் மூலமாக ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் கூட அதை நீங்கள் பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். அது நம் மீது கடமை என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அரபாவுடைய நாளிலே இந்த ஒரு பாடத்தை எடுத்துச் செல்வோமாக. நாம் குடும்பத்திலே தந்தை தன் பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமைகள், தாய் தன் பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமைகள், பிள்ளைகள் தன் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செலுத்தக்கூடிய கடமை, மனைவி கணவனுக்கு செலுத்தக்கூடிய கடமை, அண்டை வீட்டாருக்கு செலுத்தக்கூடிய கடமை, சமுதாயத்தில் பிறருக்கு செய்யக்கூடிய கடமை, உறவுகளுக்கு செய்யக்கூடிய கடமை, யார் யார் தொடர்பு இருக்கின்றோமோ எல்லோருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். உறவுகள் விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அப்படியே தொங்கிக் கொண்டு நிற்கும். அதற்கு ரஹம் என்று சொல்லப்படும். ரஹம் என்று சொன்னால் இரத்த உறவு. நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த உறவுகளை ஆதரித்தால் மட்டுமே நம்முடைய அமல்கள் எல்லாம் அங்கே சென்றடையும். உறவுகளை ஆதரிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவு பேசுகிறது அல்லாஹ் இடத்திலே, மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யார் என்னோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர்களை சேர்த்துக் கொள்வார். திரும்ப அதே வார்த்தை சொல்றேன், யார் என்னை சேர்த்துக் கொள்கிறார்களோ என்று சொல்லுது உறவு சொல்கிறது. உறவு சொல்கிறது, என்னை யார் சேர்த்து வாழ்கிறார்களோ அல்லாஹ்வும் அவரும் சேர்ந்திருப்பார். வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ், யார் உறவை துண்டிக்கிறார்களோ அல்லாஹ்வும் துண்டித்து விடுவார். அதனால உறவுகளை ஆதரிக்க வேண்டும். இரத்தபாச உறவுகளை ஆதரிக்க வேண்டும். அந்த இதெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தலைப்பு எடுத்து பேசலாம், பல மணி நேரங்கள் ஆகும். உங்களுக்கு தலைப்புகளை மட்டும் சொல்கிறேன். இந்த நிலை வெயில்ல இந்த விஷயத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதற்கு மேல் உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. இதுலதான் எல்லா செய்தியுமே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டே வார்த்தை, குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு சென்றேன், அதை கடைபிடிக்கும் வரை வெளிந்து வர மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. இதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமல்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி செய்ய சொன்னார்களோ அப்படி மட்டும்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் கடைசியாக ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி அதற்கான அர்த்தத்தை சொல்லி அந்த ஆயத்தின் அடிப்படையில் நம்மை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இந்த அரபா தினத்தில் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். திருக்குர்ஆனிலே 30 வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம் இருக்கிறது. திருக்குர்ஆனில் 30 வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். இரவு நேரத்தில் அதை ஓதிவிட்டு தூங்க வேண்டும். சூரத்துல் முல்க் தபாரக் ஆரம்பிக்கக்கூடிய சூரா. இந்த முதல் வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தபாரக்கல்லதி பிஹில் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்த வசனத்துல அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இறைவன் இந்த உலகத்தில் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தார். யார் படைத்தது? வாழ்வையும் யார் பிறக்க சென்றார்? யார் இறக்க செய்கிறார்? அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறான், மரணத்தையும் கொடுக்கிறான். எதற்காக கொடுக்கிறார் என்று சொன்னால், வாழ்வுக்கும் பிறந்ததற்கும் இறப்புக்கும் மத்தியிலே எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் மௌத் ஹயாத்தை அல்லாஹ் படைத்தார். நல்ல அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும். நல்ல அமல்கள், நன்மையான காரியம் என்றால் என்ன, தீமையான காரியம் என்றால் என்ன? நன்மையான காரியம் என்று சொன்னால் மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே நன்மையான காரியங்கள். பொதுவாக அல் பிர்ரு மத்மஅன்னதி கல்புக், உனக்கு மன நிம்மதி தரக்கூடிய அனைத்துமே நன்மையான காரியங்கள். ஒண்ணுமில்லை, இன்றைக்கும் நேற்றும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நேற்று வெயில் இருந்துச்சு, வெட்டில கஷ்டப்பட்டோம், ரொம்ப டைட்டா இருந்துச்சு, நெரிசலா இருந்துச்சு, நெருக்கடியா இருந்துச்சு. இன்னைக்கும் வெயில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், கஷ்டமா தான் இருக்குது. அந்த பக்கம் ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் கூட மனசுல என்ன தோணுது? அல்ஹம்துலில்லாஹ், நான் அரபாவிற்கு வந்து விட்டேன், அரபாவில் தொழுதேன், அரபாவில் இபாதத் செய்தேன், அரபாவில் திக்ர் தஸ்பீஹ் செய்தேன், இந்த அரபாவில் உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்தேன், ஸலவாத் சொன்னேன்.
இதைவிட வசதியானவைகள் ஊர்ல இருக்குது, எல்லா வசதியும் துறந்து இந்த வெயிலுக்காக இந்த இடத்திற்காக அந்த வசதி எல்லாம் மறந்துட்டு இருக்கிறனே, இது இருக்கு பாத்தீங்களா, மனசு இருக்குதா இல்லையா? எல்லாத்துக்கும் அது இருக்கு. யாருக்கு சொல்லுங்க விவாதத்தின் விஷயத்துல இதுதான் நன்மையான காரியங்களை செய்வதற்கான அடையாளமாகும்.